ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சகலைகள்னா இவங்க தான் சகலைகள்ஸ். அக்கா தங்கச்சிங்க எப்படி கோவமாக இருந்தா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொறாமப்பட்டுட்டு இருந்தா என்ன, சகலைகள் தான் ஒன்றா இருக்காங்களே. இதை விட வேறு எப்படியாச்சும் ஒரு 3 மருமகள் தங்கம் போல் வைரம் போல் சாரதாம்மா கிடச்சிருமா? 3ம் சொக்க தங்கையா, சொக்க தங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி தாங்க இன்றைக்கி ப்ரொமோ இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ப்ரொமோ வரும்னு எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ இருந்தால் எதிர்பார்த்தேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்தாங்க. இமீடியட்டாக எப்படின்னா இந்த ஷெட்யூல் எடுக்கிறது எல்லாமே அப்பைக்கப்போ வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஐ மீன் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ப்ரொமோ செம மாசாக இருந்துச்சு. ஸோ சகலைகள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ராகவ தூக்கணும், அதாவது நம்ம பசுவோட பையனை தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக பசுபதி சரண்டர் ஆகிடுவார். ஸோ பத்திரத்தை வாங்குகிறோம், ஒரே நாளில் இந்த வேலையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு. ஸோ சண்டே ஷூட்டிங் அப்போ நம்ம குமரன் ஷேர் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பர்சன் நம்ம நிவின் பக்கத்தில் இருந்தாலே அது யாருனே தெரியல. மேபி நிறைய பேர் ராகவா இருக்குன்னு கெஸ் பண்ணாங்க. மேபி இது சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர் சேஞ்ச் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரொமோல் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக ராகவ் சேஞ்சஸ் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனா கணக்கானும் காலங்கள், அவர் பேர் எனக்கு தெரியல. ஸோ கணக்கானும் காலங்கள் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் இவரோட பையனா ராகவா ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் வந்திருக்காருல. இவரும் எனக்கு யாருனே தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நியூ ராகவ் ரீப்ளேஸ் மட்டும் ஆயிருக்கு. ஸோ அவரை தான் வந்து நாளைக்கு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வரும்போது தூக்குறாங்க. அங்கே அவரை தூக்கி பத்திரத்தை மீட்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இன்னொரு டவுட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது என்ன நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் ப்ரோமோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சகலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சரியான சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாட்டி சொல்லியிருந்தோம். இந்த மாஸ்க் போட்டு அவங்க கடத்துறது, ராகவை கடத்துறதுக்காக தான் ஃபுல் பிளான் பண்ணி புது லொக்கேஷனில் கிளம்ப இறங்கியிருக்காங்க. அதுதான் சண்டேவும் ஷூட்டிங் போச்சு. நம்ம அப்போவே கெஸ்ஸும் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு கூட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.